மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த தடையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அளவில் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் வெற்றியே காண முடியாத இடத்திலும் வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். அதோடு இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு, அதாவது தனவரவுங்கும் பொழுது ஒன்று சில பெரிய விஷயங்களுக்கு நாம் கடனை இது வாங்கித்தான் தீர வேண்டும். அந்த கடனை மாதம் திருப்பி தந்து அதை அடைக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா பல லட்சங்கள் கடனை வாங்கி அதை திருப்பி செலுத்துவது என்பது தான் நமக்கு கொஞ்சம் சுலபமான வழி. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பாக்கி கடன் வசூலிப்புன்னு கூட சொல்லலாம், அதுவும் நல்லபடியாக நடக்கும். அதனால் தன வரவை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம். எல்லாமே சாதகமாக நினைத்தபடி நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படும். தடைகளுக்கு பின்பு வெற்றி ஏற்படும். அதனால் கோபத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் பொழுது, பொறுமையாக சில நேரங்களில் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ளும் பொழுது நிறைவான ஒரு வெற்றியும் மன நிறைவையும் பெறுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதிர்பாராத சில செலவினங்கள் ஏற்படும். குறிப்பாக வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் ஒரு சைக்கிளிஸ்ட் பார்த்து டப்புன்னு அடித்து ஒரு பேக் இது லைட் உடஞ்சி போச்சு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு எதிர்பாராத ஒரு செலவினங்கள். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் அதையும் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மன தெளிவும் ஒரு பராக்கிரமும் இருக்கும். அதனால் சிறப்பான வெற்றிகள்லாம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது சரியான முறையில் நினைத்தபடியே இருக்கும். ரொம்ப மன நிறைவை தரக்கூடிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல தினமாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் வருவதற்கான தினமாக இருப்பதால் நம்ம மேலே அக்கறை உள்ளவர்களிடம் நாம் கேட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது தவறுகளை தவிர்த்து விடலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படலாம். ஆனால் அது பார்த்து நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சிகள் செய்யும்பொழுது நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான சில விஷயங்களில் சரிவுகள் ஏற்படலாம். அப்போ உடனே அவசரமாக அதை விற்று பண்ணாமல் கொஞ்சம் நிதானித்து அதை இன்னும் ஒரு 10 நாள் வைத்துக்கொள்வாங்க அந்த ஷேரை அப்படின்னு நினைக்கும்பொழுது 10 நாள் கழிச்சு அதோடைய பாசிட்டிவ் ரிவைவல் இருக்கும். அதனால் எதுலேயுமே கொஞ்சம் யோசித்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினம், நன்மைகளை பெறக்கூடிய தினம், லாபத்தை பெறக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கிளேசங்கள் எல்லாம் விலகக்கூடிய வகையில் சில நன்மைகள் அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். அவர்கள் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் சிந்தித்த வண்ணம் இருக்கும் பொழுது அந்த நன்மைகள் அவர்களுக்கு சேர்ந்ததற்கான ஒரு நல்ல தகவலும் உங்களுக்கு சேரும். ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது.
இதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் நீங்கள் நல்லது செய்ய போய் அதுவே வினையாக கூட மாறிடும். அதனால் எதை செஞ்சாலுமே கொஞ்சம் நிதான போக்கோடு செய்யலாம். அது எந்த அளவுக்கு உபயோகமாக மற்றவர்களுக்கு அமைகிறது என்பதை சிந்தித்து செயல்பட்டு செய்ய வேண்டும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. ஆக்கப்பூர்வமான தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிச்சயமான நல்ல பலன்கள் உங்களுக்கு சேரும். உங்களுடைய சமயோஜித புத்தியும் கடுமையான உழைப்பும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பெயரை வாங்கி தரும். இவருக்கு ஈடு இணையற்றவர் இவர் அப்படின்னு உங்களை பற்றி தனித்துவத்தோடு அந்த மகத்துவத்தோடு உங்களை பற்றி பேசக்கூடிய அளவில் உங்களுக்கு புகழும் சிறப்புகளும் சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் வெற்றி பெறும். சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் சில முக்கிய அங்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். அதாவது இது எப்படின்னா சூட்சமத்தை அறிவது அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி சில சூட்சமமான விஷயங்களை அறியக்கூடிய தன்மையும் தெய்வ வழிபாடு இந்த தியானங்கள் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல நிலை எய்துவதும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். அற்புதமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் உண்டு, தொய்வுகள் உண்டு. ஏமாற்றத்தை கண்டு கலங்காமல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனோதிடம் தேவை. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாகவே விளங்குவதால் வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுதோ உடலில் தேகத்தில் அடிபடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் ரொம்ப ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு தடைகளும் பின்னடைவுகளும் இருந்தாலும் கூட சமாளித்துக் கொள்வீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாகத்தான் அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல பலன்கள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமைகிறது. மேலே மேலே நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம். நீங்கள் சில முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கோ இல்லை சில முக்கிய திட்டங்களை தீட்டுவதற்கோ ஏற்ற தினமாக அமையும். முக்கிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவதற்கு கூட நல்ல தினமாகத்தான் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக நடக்க நன்மைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமாக நல்ல நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
எந்த ஒரு தடைகளோ இல்லை பகைவர்களோ இல்லை உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களோ இவர்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அளவில் ரொம்ப ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் இறுதி வெற்றி என்பது உங்களுக்குத்தான் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு தினமாக இது அமைகிறது. உங்களுடைய நேர்மையும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். பூராட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு, தாமதங்கள் உண்டு. யார் மேலும் கோபப்படாமல் நிதானமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகள், ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களில் இருக்கும்பொழுது சரியான முறையில் நீங்கள் அதில் செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். உங்களுடைய எண்ணங்களும் அதை செயலாக்கக்கூடிய முறையும் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அளவில் உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சற்று நிதான போக்கை கையாளுவது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினம். நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரை சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் ரொம்ப அவசரப்பட்டும் உணர்ச்சி வசப்பட்டும் சில தவறுகளை செய்துவிடலாம். நிதானம் தேவை. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நீங்கள் பட்ட பாடுக்கு உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் வந்து சேரக்கூடிய தினமாக அமையும். மற்றவர்கள் உங்களை வியந்து பாராட்டத்தக்க அளவில் பல நாட்களாக நீங்கள் செய்த அந்த வேலையோ இல்லை வேறு சில விஷயங்களோ பிரமிப்பூட்டுவையாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் உங்கள் மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையிலும் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். சதயம் நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். நீங்கள் ரொம்ப நம்பி இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல நன்மைகளையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக விளங்குகிறது. அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீர்கள். சோம்பேறித்தனம் என்பதே இல்லாமல் உங்களுடைய செயல்பாட்டினாலும் திறமையாலும் பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு விளங்கும். இதில் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாகவே இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் மீறி நல்ல வெற்றிகள் ஏற்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறது இன்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்.